அனைவருக்கும் வணக்கம். அதாவது டுடே கரண்ட் அஃபேர் வந்து என்னன்னா 12/5/2015க்கான கரண்ட் அஃபேர் தான் பார்த்துட்டு இருக்கோம். முதல் கரண்ட் அஃபேர் வந்து என்னன்னா முக்கியமான ஒரு ப்ரமோஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து யாருக்குன்னா இந்த ப்ரமோஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது தேசிய சட்ட உதவிகள் ஆணைய செயல் தலைவராக உச்ச நீதிமன்ற துணை நீதிபதியாக இருக்கும் தலைமை நீதிபதிக்கும் கீழே துணை நீதிபதியாக இருக்கும் சூரியகாந்த் இவர் தான் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த சட்ட ஆணையம் வந்து எதுக்குன்னா அதாவது NALSA என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு வந்து என்னன்னா தேசிய சட்ட உதவிகள் நாடும் ஆணையம் என்று சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1987 அன்று தான் இந்த நல்சா என்று சொல்லக்கூடிய NALSA என்று சொல்லக்கூடிய ஆணையம் வந்து 1986 அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதோட முக்கிய நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா அதாவது ஒடுக்கப்பட்ட மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவு மக்களுக்கான இலவச சட்ட உதவிகள் நாடும் மையமாக இந்த தேசிய சட்ட ஆணையம் அறிமுகம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது வந்து 1987 அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ரெண்டாவது, உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமை நீதிபதி கவாய் இருக்கார்ல, அவர் கீழே தான் இவர் வந்து செயல்பட்டு இருக்காரு. இவருக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து இந்த கூடுதல் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது NALSA என்று சொல்லக்கூடிய இந்த நல்சா, இவர் பேர் வந்து என்னன்னா பார்த்தோம் சூரியகாந்த், உச்சநீதிமன்ற நீதிபதி. ஓகே, அடுத்து எல்லை மாநிலங்களில் அமைதி போரெல்லாம் ஓய்ந்து மறுபடியும் மீண்டும் அமைதி நிலைமை ஏற்பட்டிருக்கு. இந்திய ராணுவ நடக்கில் 40 பாகிஸ்தான் தீவிரவாதி வந்து உயிரிழப்பு. அன்னையர் தினம் இன்னைக்கு, நேற்று நடந்துச்சு, இன்னைக்கு வந்து அது போட்டிருக்காங்க. இன்னைக்கு முக்கியமான ஈவெண்ட்ல என்னன்னா கலைஞர் 100 அதாவது தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்னென்ன முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. கலைஞர் 100 தோரணவாயில் மற்றும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலை திறப்பு. இது தொடர்ந்து வைக்கிற யாருன்னா முதல்வர் MK ஸ்டாலின் அவர் தான். தமிழரசு என்று சொல்லும் இதழ் அலுவலகம் தரமணி முற்பகல் பங்கேற்பு. அடுத்து படகு போட்டி விழா. மூணாவது பார்த்தோம்னா சித்திரை முழு நிலவு நாள், கண்ணகி சிலைக்கு மாலை அணிவித்தல். சித்திரை முழு நிலவு நாள், தொல்காப்பியர் சிலைக்கு மாலை அணிவித்தல். இந்த நிகழ்ச்சியெல்லாம் MK ஸ்டாலின் வந்து பங்கேற்கிறார்கள். அடுத்து தினமணியோட திருக்குறள், டெய்லி திருக்குறள் என்ன பார்த்தோம்னா தூங்குக தூங்கிச் செயற்பாளர் தூங்கற்கு தூங்காது செய்யும் வினை, காலம் தாழ்த்தி செய்ய தக்கவற்றை காலந்தாழ்த்தியே செய்ய வேண்டும், காலந்தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலந்தாழ்த்த கூடாது என்று திருக்குறள் எண் 672 சொல்லியிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கு. மீண்டும் பாகிஸ்தான் வந்து இந்தியா மேல போர் தொடுக்கிற மாதிரி ஏதாவது தெரிஞ்சுன்னா இந்தியா வந்து மீண்டும் பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க.
உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில இந்தியாவுக்கு 7 பதக்கங்கள். இன்று என்னன்னா புத்த பூர்ணிமா என்று சொல்லக்கூடிய புத்தரோட பிறந்தநாள் முன்னிட்டு அப்படி சொல்றாங்க. திடீர்னு கேட்பாங்க கொஸ்டின், புத்த பூர்ணிமா விழா எதனுடன் தொடர்புன்னு கேட்டா புத்தரோட பிறந்த நாளை முன்வைக்கும் விதமா கொண்டாடப்படும் பிறந்த நாள் விழா தான் சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க வேண்டும். தேங்க்யூ நண்பர்களே.